காசை போடுங்க, ஒரு வீட்டை இழுத்து வச்சு கட்டுங்க, உங்கள் கட்டணம் எழுப்புங்க, ஒரு கறவை மாடு பிடிங்க, இல்லை ஒரு சுயதொழில் பண்ணுங்க, உணவு சார்ந்து ஹோட்டல் சார்ந்து எதை பண்ணுறதுனா பண்ணுங்க, ஹோட்டல் வியாபாரம், மளிகை கடை எதாவது பண்ணுங்க. இது சுக்கர தசை ஓடி சந்த ராகு தசையில் சுக்கர புத்தி ஓடி இருக்கு. ஆனால் டோட்டலாக உங்களுக்கு பாருங்கள் எப்போ தான் நல்லாயிருக்கும். 22 வயசு மேலே உங்களுக்கு குருதசை வருங்கய்யா. 22 வயசுக்கு மேலே இவன் பிறந்த 4 வயசுக்கு மேலே 4 வயசு 7 மாதம் மேலே ராகு தசை வரும். படிப்பெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு பையனுக்கு பெருசாக இருக்காதுங்க. படிப்பு இளமத்தில் ராகு தசை வந்தால் 10th 12th மேலே என்ன படிக்கலாம், டிப்ளமோ படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம். படித்தா இந்த படிப்பு கொடுக்கலாம். கிரக ரீதியாக என்ன படிக்கலாம் நீங்கள் கடைசியாக சொல்லுங்கள். 11 பண்ணா படிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிச்சிங்களா? இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்க சொல்லுங்கள் பையனோட கிரகத்துங்க. டிப்ளமோ அதான் படிப்பு பெருசாக கொடுக்காத காரணம் தான். படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் எடுப்பேன். சூப்பர். இங்கே ராகு தசையில் சுக்கர புத்தி ஓடிக்கிட்டு இருக்கா. நல்ல விஷயமா தான் நீங்கள் வந்திருப்பீங்க. நான் நல்லதாக பண்ண சொல்ல இன்னும் 1 வருஷம் 7 மாதம் 13 தினத்துக்குள்ளே பையனோட கிரகத்துக்கு 1 வருஷம் 7 மாதம் 13 தினம் 2027 5ஆம் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே வீட்டில் நல்ல விஷயத்துக்கு மேலே தான் போகிறது. மன சார்ந்து, பூமி சார்ந்து, கட்டிடம் சார்ந்து, வண்டி வாகனம் சார்ந்து, அப்பா அம்மா சுயதொழில் பண்ணுறது எல்லாமே 2027 வருஷம் 5ஆம் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே பண்ணிக்கணும். பையனுக்கு இன்றைக்கி 7 சனி அஷ்டம சனி கிடையாது, 6-8 தசாபத்தில் கிடையாது. ராகு தசையில் சுக்கரபுத்தி தான் ஓடிட்டு இருக்கு. அந்த சுக்கரன் 7ல் போய் உட்காந்துருக்கான். படிக்க வைக்கிறதா படிக்க வைங்கம்மா. பெருசாக அதுதான் இன்னொன்று சொல்கிறேம்மா. முதல்ல எடுத்தோடனே வார்த்தை சொன்ன பாருங்க, பையனை பெருசாக படிப்பு கொடுக்கான்னு சொன்னேன். வார்த்தை வார்த்தை என்னன்னா, ராகு தசை இளம்பரத்துல தான் படிப்பை பெருசாக கொடுக்காம நல்லா உல்லாசமாக இருக்க வச்சிடும். ஆனால் 24 வயசு மேலே நல்லா இருப்பான்னு சொன்ன பார்த்தீங்களா? ராகு தசை ஒரு 18 வருஷங்க. அதுக்கு முன்னாடி பிறந்த 4 வயசு வரலையும் ஜாதகத்துக்கு செவ்வாய் தசை ஓடும். 4 ஒரு 18 22 வயசு மேலே தான் இவன் அப்பா அம்மா குந்த வச்சு சாப்பாடு போடுவான். 22 வயசு மேலே தான் 18 ஒரு 4 22 வயசு மேலே 22 வயசு மேலே இவன் கணக்கச்சி இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, நல்ல வருமானம், அப்பா அம்மா குந்தி வேலை பார்க்க விடுறது எல்லாமே சிறக்கும் ஜாதகத்துக்கு. வீடு, வாகனம், வண்டி, மன, வெளிதேச வாழ்க்கை, வேலை அமைப்பு, சுயதொழில், பணங்காசு பத்திரம் மிச்சம் பண்ணுறது, 1 மணிக்கு 2 மணி வாங்குறது, கட்டணம் வாங்குறது, வண்டி வாகனம் போட்டுறது எல்லாமே குருதசை நடக்கும். சிம்மலை வந்து குருதசை வரம் கொடுத்து வச்சுவான். அது இவனுக்கு 22 பிறந்த நாளுக்கு மேலே வருது. நீங்கள் வயசை பாருங்க, 17 வயசு தான் முடிஞ்சிருக்குங்க. என்ன கிட்டத்தட்ட 5 வருஷம் ஓடணும். 5 வருஷம் வயசுல நீங்கள் இப்போ இருக்கவங்க இப்படியா இருக்க மாட்டீங்க. எல்லாம் டோட்டலாக மாறும் பையனோட ஜாதகம். 22 வயசு மேலே குடும்பம் நல்லாங்க. குடிசையில் இருந்தால் கூட கோபுரமாக ஆகுங்க. குடிசையை பிரித்து போட்டு சீலிங் கட்டணம் பண்ண கட்டிங்க. நல்லா சுபத்துவமாக பண்ணலாம். அப்பா ஒரு வியாபாரம் பண்ணலாம், அம்மா ஒரு வியாபாரம் பண்ணலாம், இந்த பையன் ஒரு தொழில் பண்ணலாங்கிற மாதிரி அமைப்பு 22 வயசு மேலே. ஆனால் நீங்கள் ராகு தசை வரதால படிப்புல பெருசாக கொடுக்காது. அவன் என்ன படிக்கிறானோ அதை ஆசைப்படுங்க, அப்படியே ஓட்டுங்க. படிப்புலாம் தொலைக்கூட அனுப்பு பையனு கிடையாது. பிஎஸ்சி கேட்டரிங் தானே படிக்கிறான், அவனை அதை சந்தை அனுப்புங்க. படிப்புலாம் தொலைக்க மாட்டான். அது ராகு தசை எனக்கு வரலமான்ட்டான். அதுதான் நான் சொல்லலாம், டிப்ளமோ இன்ஜினியரிங் பண்ண சொன்னேன். நீங்கள் என்ன சேர்த்து விட்றீங்க? கேட்டரிங் விட்றீங்க. நான் இன்னொரு விஷயங்க, இவனுக்கு ராகு தசை வரதால கேட்டரிங்லாம் படிக்கூட தன்மை பையனு கிடையாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், கேட்டரிங் சேர்ந்தா அவன் கூட இவன் எப்படிக்கா படித்தான்னு நான் யோசிக்கிறேன். இவன் இன்ஜினியரிங் பண்ணலாம், அதாவது ஒரு மெக்கானிக்கல் சார்ந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ந்து பண்ணலாம், இல்லைன்னா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம். டிப்ளமோலையும் எலக்ட்ரிக்கல் சார்ந்து, மின்சாரம் சார்ந்து, மெக்கானிக்கல் சார்ந்து, இரும்பு சார்ந்து எல்லாம் பண்ணலாம். இவன் ஜாதகமே அதான். லக்னத்தில் சனி உட்காந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். இவன் கையில் டூல் பாக்ஸு டெஸ்ட்டு தான் விளையாடணும். அப்போ என்னென்னா மெக்கானிசம் சார்ந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஆட்டோமொபைல் வச்சு கொடுங்க, படித்து முடிச்சிட்டானா. வண்டி வாங்க 2 வீலர் 3 வீலர் 4 வீலர்லாம் சரி பார்க்குற கடை, பேர் பாக்ஸ் போய் வாங்குவோம் கடையில், அந்த கடையை வச்சு கொடுங்க. நல்லா இருப்பான் அவன் ஜாதகம். 24 வயசு மேலே சூப்பராக இருப்பான். 22 வயசு மேலே நல்லா இருப்பான். இப்போ இவன் படிப்பு இப்போ இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. 32,000 கட்டிவிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது? இன்னொரு விஷயங்க, நீங்கள் 2வது டைம் நீங்கள் நம்பி வந்துருங்க. இவன் கேட்டரிங் படிக்கூட ஜாதகம் கிடையாது. லக்னத்தில் 10ல் சனி உட்காந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. லக்னத்துக்கு சனி உட்காந்து 10ஆம் இடத்தை பார்த்து, சனி 10ஆம் இடத்தை தொடப்பண்டாவே டெஸ்டரு, ஸ்பேனர், தொடப்படி படிப்பு படிக்கணும். இவன் படிப்புலாம் தொலைக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அந்த படிப்பு படித்தானா நாளைக்கு இவன் ஒரு மெக்கானிக் செட் வச்சு இவன் 2 பேரும் கூலியால் வச்சு இவன் சம்பளம் கொடுப்பான். ஒரு பேர் பாக்ஸ் கடை, ஆட்டோமொபைல் கடை வச்சுட்டு இவன் சம்பளம் கொடுப்பான். இல்லைன்னா படித்த படிப்பு மூலமாக என்ன பண்ணலாம், வெளிநாட்டில் போய்ட்டு லைசன்ஸ் போட்டு வண்டி வாங்கிட்டு அதில் சம்பாதிப்பான். ஒன்று வாகன ஓட்டுநராக இருக்கணும், இல்லைன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் சார்ந்து, எலக்ட்ரிக்கல் சார்ந்து படிப்பு படிக்கணும். இப்போ படித்த படிப்பு மூலம் தான் வெளிநாடு போகணும், அங்கே போட்டு நல்லா சம்பாதிப்பான். இப்போ 22 வயசுக்கு மேலே இன்னும் 5 வருஷம் வயசு தான் குடும்பம் நல்லா சூப்பராக ஓடும். அதில் நடுத்தரமாக ஓடும். சம்பாதிக்கிறப்பா செலவுப்பா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். 22 வயசு தான் சம்பாதிக்கமா, செலவு வந்தாலும் மிச்சத்துக்கு வருவீங்க 10 ரூபானாலும். இதுலேயும் பையனுக்கு 7 சனி அஷ்டமசனிலாம் இல்லைக்கா, பயப்பட வேணாம். உங்கள் பையனுக்கு மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. ராகு தசையில் சரியாக படிப்பு எடுத்து படிக்காமல் வேறு வெளில போயிட்டான். முடிஞ்சால் அவனை அதிலிருந்து கூப்பிட்டு வந்துருங்க. 32,000 ஏதோ ஒரு செலவில் ஒன்றா போட்டோம். இன்னொரு விஷயங்கய்யா, 32,000 ஏன்னா இவன் கேட்டரிங் படிக்கிற மாதிரி அக்கா நான் தப்பாக கணிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. கேட்டரிங் படிப்பே இல்லை. ஏன்னா சுக்கர ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. சுக்கரன் தனித்தாக உட்காந்து தான் நான் கேட்டரிங் சேர்ந்து படிக்க சொல்லுவேன், உணவு பொருள் சேர்ந்து படிக்க சொன்னேன். ராகுவோட சேர்ந்து உட்காந்து கொடுக்க மாட்டார். அப்போ அவன் சேர்ந்து விட்டு அவனே படிக்கலாம்னு சொல்கிறான். அவனை மேக்ஸிமம் இங்கே சேர்த்துருங்க.
டிப்ளமோ இன்ஜினியரிங் கைதூரில் போடுங்க, இல்லைன்னா பெரம்பலூரில் போடுங்க, ஏதோ ஒரு வழியில் போட்டு படிக்க வைங்க. பையனை பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஏழை சனி அஷ்டம சனி எதுவும் இல்லை, கூட ஒன்றாவே வச்சுக்கலாம். நல்ல செலவாக பண்ணுங்கள். அங்கேருந்து கூப்பிட்டு வந்து வேறு இடத்துல போடுங்க. செம்பி ஏதாவது கூப்பிட்டு வரேன், உனக்கு என்ன வேறு ஏதாவது படி, இன்ஜினியரிங்காக டிப்ளமோ படி அப்படின்னு சொல்லி சேர்த்து கொடுங்க. 22 வயசு நல்லா இருப்பாங்க. அப்படியே பிறப்பழப்பு வர பாருங்க. பிறப்பழப்புலாம் என்னென்ன சொன்னது தான் நினைக்கிறேன். அப்பா வேலை தகப்பனா 2 பாகம், தன் தகப்பனா 2ஆவது பாகமாக இருக்கணும். அத்தை பாகம் கிடையாது. அப்பா வேலை பாட்டனார் 3 பாகம், தன் பாட்ட மாட்டிக்கு சிறப்பு இல்லை, அம்மா வேலையும் பாட்ட மாட்டிக்கு சிறப்பு இல்லை. அப்பா அம்மா வந்து நல்லா இருப்பாங்க. அப்பா அம்மா ஆயுள் வேண்டாம் கொடுக்காது. பையன் ஒருவராக சொல்லணும், பொண்ணு ஒரு பொண்ணாக சொல்லணும் ஜாதகத்துக்கு. பையன் தான் கிளைக்கு 2ஆவது பையனாக இருக்கணும். மூத்ததாக பொண்ணுங்க. உங்கள் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வச்சு திருமணம் நடந்துச்சுன்னு. தாய்மாமா 2 பேர், தாயாதி பாகம் 2 பாகம் அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கா ஜாதகத்துக்கா. பூர்வீகத்தில் மாறி தான் நீங்கள் இருக்கணும். மன கட்டட மனையாக இருக்கணும். சரிங்களாக்கா? அப்புறங்க அந்த வீட்டுக்கு போகலாமா? இப்போ கட்டடம் கட்டி கிடக்குது ரொம்ப. நான் இப்போ வீடு கட்டணும்னு சொல்கிறேன். என்ன 5 வருஷமா கிடக்குது. நாங்கள் அந்த ஊரை விட்டு வந்து 8 வருஷம் ஆகுது. சரிக்கா. இப்போ அந்த ஊருக்குள்ளே இருக்கலாமா? நம்ம இருக்கலாமே. பையனுக்கு தான் பாருங்க, பையனுக்கு 2024 வந்து சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்கேன். 3 வருஷம் ஓடுமே. சுக்கரம் தான் ஒரு வீட்டை சீரமைக்கிறோம்பா, ஒரு மனம் வாங்குறோம்பா, ஒரு கட்டடம் கட்டுறோம்னு சொன்னோம்ல, போடலாம். அங்கேயே போய் உட்காருங்க, உட்காரலாம், போகலாங்க. நான் எல்லாம் நல்ல விஷயமா வந்துருக்கேன். நான் நல்லா தான் பண்ண சொல்லுவேன். இல்லை இங்கே வந்தால் நல்லா இருக்குது. ஆப்டி பக்கம் ஊருக்கு போனால் சுத்தமாக படுத்துக்குது. எப்போ இதெல்லாம் நடந்தது? இப்போ தான் இடையில கல்யாணத்துக்கு போன பிறகு கல்யாணத்துலேருந்து அங்கே தான் இருக்கோம். கல்யாணத்துக்கு தான் ஊருக்குள்ளே போனோம். பாப்பா ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ பாப்பா ஜாதகத்தை பையனுக்கு தான் 4ஆம் இடம் 5ஆம் இடம் சுத்தமாக தாங்க இருக்கு. இந்த பாப்பா தான் பூர்வீகம் ஆகாது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு போகலாம். இன்னும் 2 வருஷம் பாப்பா அஷ்டமசனி தொடங்க போகுதுங்க. அஷ்டமசனி சிம்மராசிக்குன்னா ஒரு 5 மாதத்துக்கு தொடங்கும். பாப்பாவோட ஜாதகம் தான் பூர்வீகமாக தொலைச்சிருக்கணும். இவெல்லாம் 5ல் குரு. ஆட்டினார் சொத்தை நீங்கள் விற்கவே மாட்டீங்க. உங்கள் சொந்த பூர்வீகத்தார் கடுகாலனாலும் இருந்துகிட்டே இருக்கணும் உங்கள் ஜாதகத்துக்கு. இங்கே 5ல் ராகு வந்தாலும் இந்த பாப்பா தான் பூர்வீகம் இல்லை. இதுவும் உங்கள் பொண்ணு தானுங்களா? அதான் அதெல்லாம் பூர்வீகம் இல்லை. இவெல்லாம் ஏம்மா உங்கள் பாட்னார் சொத்து கடுகு வைக்கணும். சேர வேண்டியது சேர்ந்தானா? இவங்க அப்பாவோட பிறந்த இன்னொரு பையன் இருக்கணும். யாருன்னா அந்த ஐயா அன்பு ஆதிசிவத்தோட அப்பாவை கூட பிறந்த இன்னொரு பையன் இருக்கணும். சொத்து பத்திரம் இவனுக்கு சரி சமமாக கிடைக்கும். தொலைக்க மாட்டீங்க. நேரம் நல்லா இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணா, இந்த பொண்ணோட கிரகம் தான் 5ல் ராகு இருந்தாலும் பூர்வீகம் ஆகாதுன்னு இருக்கு. இவனெல்லாம் இருக்கும். 22 வயசு மேலே கொஞ்சம் குந்துங்களா? 22 வயசுக்கு மேலே கண்டிப்பாக கொஞ்சம் தானே குந்துங்க. ஏன் திரும்பாங்க? நாங்கள் ராகு தசை முடிஞ்சு போடும், குரு தசை வரும். குரு 5ல் போய் உட்காந்துருக்கான். 5ஆம் இடம் பூர்வீகம். 16 வருஷம் ஓட போகிறோம். 22 வயசுல 16 வருஷம் 5ல் உட்காந்து குரு என்ன பண்ணுவார்? பூர்வீகத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார். பூர்வீகத்தில் 22 வயசு மேலே போங்க. அங்கே அதுலேயும் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சு போட்டீங்களா? பாதிலே அந்த வேலையை ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் வரும். பெறலும் அப்பா அம்மா அம்மாவுக்கு எப்படி பாருங்க. இறப்பு கிடையாது. மருந்து மாத்திரை கொடுக்கலாம். இறப்பு கிடையாது. தாத்தா அப்படி தான் 2 வயதில் இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க. அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க. உங்களாம் இறப்புங்கிறதே கிடையாது. எனக்கு ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியாது. அது காரணம் என்ன தெரியுங்களா? உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தாலும் அது உங்கள் ரத்தம். ஒரு பையனுக்கு 7 சனியோ அஷ்டம சனியோ ஓடிச்சுன்னா, பொண்ணுக்கு 7 சனியோ அஷ்டம சனியோ ஓடிச்சுன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு மருத்துவ செலவு கொடுக்கும். உங்கள் பொண்ணுக்கு திருக்கணை மறுபடி 6 மாதமாக அஷ்டம சனி ஓடிட்டு இருக்கு. வாக்கியப்படி இன்னும் தொடங்கலை. அது கட்டி கொடுத்ததே வேறு இடத்துக்கு போச்சான்னா அது உங்கள் ரத்தம் தான். எங்கே இருந்தாலும் பாதிக்கும்னா அஷ்டம சனி ஓடிட்டு இருக்கு. மருத்துவ செலவு கொடுக்கும். நல்லா இருப்பீங்க. ஆனால் சேமமாக இருப்பீங்க. குறையா இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு என் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஆமாம். அஷ்டம சனி வரப்பில்ல எப்படி இருப்போம்? உள்ளூர்ல ஒன்று வச்சுட்டு பேரனுக்கு 7 ஓடிட்டு இருக்கு. தாத்தா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்குறது, ஆப்ரேஷன் பண்ணான்னு சொல்றாங்க. எங்க ஒன்னாலுங்க அஷ்டம சனி 7 சனி ஒன்னாவே அப்பா அம்மா மருத்துவ கொடுக்கும். உங்க பையன் காரணம் இல்லை. அதான் சொன்ன பையன் உங்க கூட வச்சுக்கலாம்னு சொல்றேன். இந்த பொண்ணு தான் அஷ்டம சனி ஓடிட்டு இருக்கு. சிம்மராசிக்கு மார்ச்ல இருந்தே திருக்கணை மறுபடியும் ஓடிட்டு இருக்கு. அதையும் நான் சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுமே வெளியே இருக்குது. ரத்தம் தானே. எங்க ஆடினாலும் எங்க இருந்தாலும் தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடணும்னு ஒரு பழம் இருக்கு. எங்க இருந்தாலும் ஆட்டி படிச்சு போடுவோம். நீங்க இறப்பு இல்லம்மா. நீங்க பயப்பட வேணாமா. இறக்க மாட்டீங்க. அப்பா அம்மா ஓடி வேர்வை சிந்தி ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா 150 ரூபா செலவு பண்ண ஆசைப்படல. மீதி 150 ரூபா தான் வீட்டில் சாப்பாட்டு செலவுக்கு. என்னன்னா பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இவரால குரல்ல உங்க பையனாலமா. நீங்க பயப்பட வேணாம். இவன் ஜாதகத்தைப்படி அங்க இருக்கலாம். இந்த பொண்ணு ஜாதகத்தை பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. அதான் சொல்றேன். 22 வயசு இவனுக்கு முடிஞ்சது. பூர்வீகம் இல்லை, வேற இடம் அது ஊருக்குள்ளே. ஐயா அதான் சொல்றேன். இவனுக்கு 22 வயசு மேலே அங்கே போய் குந்துங்க. 22 வயசுக்கு மேலே குந்துங்க. நீங்க 17 வயசு தானே முடிஞ்சிருக்கு. இல்லை 5 வருஷம் கழிச்சு போய் குந்துங்க. நீங்க பூர்வீகத்தில் தானே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. இது வந்து பூர்வீகம் இல்லை, மற்ற இடம் வாங்கின இடம். நீங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்களா? ஊருக்குள்ளே பூர்வீகம் சொந்த ஊரா சொல்றேன். இல்லை சொந்த ஊரை தான் பூர்வீகம்னு சொல்றேன். சொந்த ஊரை தான் பூர்வீகம்னு சொல்றேன். இல்லை இடம் பாட்னார் சொத்தை சொல்றீங்களா? என்னன்னு பார்த்தேன். பாட்னார் சொத்தை தானே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. பாட்னார் சொத்தை ஆளுவான். இவனுக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கும்.
பாப்பாவுக்கு சொந்த ஊரே ஆகாதுன்னு சொல்கிறேன். சொந்த ஊரே ஆகாது. 22 வயசு வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு உட்காந்து பொறுமையாக கேட்டுப்போங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அவசரம் இல்லை, தெளிவாக கேட்கணும். அப்போ என்ன விஷயம்னா அஷ்டமதினா 2 வருஷம் கழிச்சு விடாம போய் பூர்வீகத்தை கொண்டு சொந்த காரணம்னா அஷ்டமதினா 2 வருஷம் ஓடும். 6 மாதம் கழிஞ்சு போச்சு. இன்னும் 2 வருஷம் தான் நீங்கள் பூர்வீகத்திலே இருந்தாலும் உள்ளூரில் இருந்தாலும் வாடகை வீட்டில் கூட இருந்தாலும் இங்கேயே இருந்தால் கூட லக்கூரில் இருந்தாலும் அவுட்டில் இருந்தாலும் இடிச்சிட்டு தான் நிற்கும். இன்னும் 2 வருஷம் மருத்துவ செலவு அங்கே போயிட்டு தான் இருக்கும். கவினேஸ்வரில் 13 வயசுலையும் ஓடுன்னு நான் 8 வருஷம் ஓடுன்னு நம்ம தானே சொன்னீங்க கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி. அதுதான் இங்கே இருந்தால் 2 வருஷம் ஓடும். பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. எதாவது ஆச்சுன்னா ஐயா வந்து கேட்பாரு என் மனைவி ஒன்றா ஆச்சுறான்னு. அதெல்லாம் வர நடக்காது. மிஞ்சி போனால் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கலாம், படுத்துக்கலாம், 1 மாதம் கூட இருந்துக்கலாம். உயிரை பறிக்காது. பையனுக்கு உடம்பு தான் உயிரை பறிக்கும். பையனு தான் இங்கே ஓடலையே. சரிங்களா, புரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை பிறந்தா அப்பனுக்கு ஆகாதுன்னாங்க. நல்லா தானே இருக்கும், நல்லா தானே இருக்காரு. அது நல்ல வெள்ளி இருக்கு, சரியில்லா வெள்ளி இருக்கு. நல்ல வெள்ளி தான், பயப்பட வேணாம். நீங்க பயமே பாதி கொண்டு போடுமா, நீங்க பயப்பட வேணாம். சரிங்களா? இன்னும் 2 வருஷம் மருந்து மாத்திரை செலவு கொடுத்து வருது. அம்மா சொன்னா நினைக்கிறேன் இன்னும் 2 வருஷம் அப்பதான் மருந்து மாத்திரை போடணும். அதே மனதில் இருந்தாச்சுங்க பயத்துக்கு போகாது. அது கடந்தா போடா இருக்க மேல இருக்க வரும். சொல்லுங்கம்மா. இப்போ இவன் அந்த கழிவுல இருந்து வெளியே கொண்டு வந்துருங்க. இவன் கேட்டரிங் படி கூட தன்மை கிடையாது. இல்ல இவன் கேட்டரிங் படி கூட தன்மை கிடையாது. கேட்டரிங் படினா சுக்கரம் நல்லா வளர்த்து எனக்கு அந்த படிப்பு பிடிக்கல. அம்மா நான் படிக்கலம்மா, நான் வெளியே வந்துடுறேன். அதான் நானும் யோசிக்கிறேன். என்னடா இன்ஜினியரிங் படிக்கிற ஜாதகம், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஜாதகம் எப்படி கேட்டரிங் படிக்கிறான்னு யோசிச்சுட்டு நானும். சர்டிஃபிகேட் தரமாட்டாங்கன்னா என்ன காலேஜ்டாது? எங்கேயுமே சேர்த்துட்டா பதிலேதுன்னா ஃபுல் அமௌண்ட் அந்த 4 வருஷம் கட்டிட்டு வாம்போம். 4 வருஷம் 3 வருஷம் கட்டிட்டு நீங்கள் அப்புறம் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பேசி ஈஸி கொண்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்கும் போதே முதல்ல ஜாதகத்தை பார்த்து சேர்த்து விடணும் தான் நீங்கள். அதான் தவறு பண்ணிட்டேன். அதான் 32,000 சும்மாவா? நம்ம அதுக்கெல்லாம் 32,000 ஒரு அரை பவுன் கிட்டத்தட்ட எடுத்துக்கலாமே. அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறான். ஆமாம், ஜூஸ் கடையில் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறான். அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கே தான் நடக்கிறான். கோபம் அதிகமாக வருது. ராகுதசம்னா அப்படிதான் அளவுக்கு முடிய செயல்பட்ட சொல்லுவாங்க. ஆனால் பெருசாக பாதாளம் கொண்டு விட மாட்டான். பையன் நல்லா தான் இருக்கும். அடிக்கடி வம்பு வழக்கு அந்த பொண்ணு விஷயம் எதுவும் இல்லை. சொல்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு. 22 வயசுல இன்னும் நல்லா சூப்பராக இருப்பான். படிப்பு தான் கொஞ்சம் மாற்றி எடுத்துறாங்க என்னோட கணிப்பில். சரி, இந்த குழந்தை குட்டி அது அவசரப்பட்டு நம்மளை சத்து எடுக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னு. இவங்களா இப்போ கல்யாணம் நடந்ததுக்கு அதுக்குள்ளே அவசரப்படுறாங்க. பையனுக்கு வயசு 20, 21 எத்தனையோ நடக்குதான்.